பகல் நேரத்தில் தூங்குவாங்க. ஓகே, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஓகே, கேட்டால் நான் நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. தில் டாக் மோர் டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோஷியல் மீடியா அடிக்ஷன் போகும். ஆனால் எப்படின்னா இது எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஓகே, அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ரூமில் தனியாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் அந்த குழந்தைக்கு படிக்கிறத தவிர்த்து வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வரும். ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸை. அம்மா செய்ய சொல்கிறாங்க செய்கிறேன், அம்மா சாப்பிட சொல்கிறாங்க சாப்பிட்றேன், அம்மா குளிக்க சொல்கிறாங்க சொல்கிறேன். நிறைய குழந்தைங்க மேடம் நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் மேம், 3 நாள் ஆச்சு மேம், குளிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை ஒழுங்காவே பண்ண மாட்டேன். அதுதான் நான் சொல்கிறேன், குளிக்க கூட ஏந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட ரூம் க்ளீனாக வச்சுக்கிறது கிடையாது. இது மாதிரி வந்துட்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஈடுபாடு சுத்தமாக போயிடும். ஓகே, தன்னை க்ளீனாக வச்சுக்கணும், தான் ரூமை க்ளீனாக வச்சுக்கணும், தான் மைண்டை க்ளீனாக வச்சுக்கணும். இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து என்ன அப்படின்னா மைண்டு க்ளீனாக இல்லை. ஓகே, தே ஆர் இன்டு டூ மச் ஆஃப் ப்ரெஷர். வேற நம்ம படிக்கிறது மட்டும்தான் இங்கே செஞ்சிட்ருக்கோம், நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது. சின்னதாக ஒரு அவுட்டிங் போகணும் அப்படின்னு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு அந்த குழந்தைய வெளியில் கூப்பிட்டு போகலாம்ல. நான் சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸும் படிச்சுட்டு இருக்கவே முடியாது. வெளிக்காற்று வாங்கணும்ல, நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் வரணும். ஓகே, ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் செய்ய விடுங்க மேம். மேம் 1/2 hourன்றது அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 12 1 மணி வரைக்கும் அவங்க வந்து வீட்டுக்கு வந்தும் அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. இது வந்து கிளாஸஸ் போகிறது மட்டும் கிடையாது, வீட்டுக்கு வந்து திருப்பியும் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதி அப்போ அந்த மார்க் வந்திருக்கும். அதில் என்னெல்லாம் வந்து நம்ம தப்பு செஞ்சுருக்கோன்றதை நம்ம அங்கே பார்த்து வச்சுட்டு அடுத்த நாள் கிளாஸில் போய் அதை போய் டீச்சர்ஸ் கிட்ட பேசணும். அப்போ அந்த குழந்தை எப்படி தூங்கும்? அடுத்த நாளைக்கான ப்ரெஷர் வந்துருதா நாளைக்கு? அதிலும் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய இந்த மாதிரி வந்து கிளாஸஸில் மார்க் கம்மியான பசங்களை தனியாக நிற்க வச்சு அதாவது தனியாக நிற்க வச்சு கிளாஸ் ரூமில் எழுப்பி விட்டு அவங்க நிற்க வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுகிறாங்க. அப்போ அந்த ஒரு கில்ட் ஃபீலும் வந்துடுது. அண்ட் பிரிச்சுடுறாங்க, 90 மார்க்ஸ் இருக்கிறவங்க 70 மார்க்ஸ் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு. இந்த எல்லாமே வரும்போது ஆப்வியஸாகவே உங்களோட நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி ஃபியர் இருக்கும், படிக்கிறதுக்கு தோணாது, அழுவாங்க நிறையா. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. சாப்பாடுல சுத்தமாக ஈடுபாடு இல்லாமலே போயிடும்.